ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 3யோட ஃபைனல் பார்ட்டை எடுத்து வந்துருக்கேன். இங்கே பாருங்களா, இதோட ஃபைனல் பார்ட். அப்புறம் என்கிட்ட 2-3 சிஸ்டர் ஸ்டோரிஸ் கேட்டிருந்தீங்க. நான் ஓல்டு சேனலில் போட்ட சைக்கோ லவ், அப்புறம் டாக்ஸிக் லவ், அப்புறம் நாம் அட்டையை டப்பா வச்சபடி மை க்யூட் பிரின்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு எஃப்எஃப் அப்படிங்கிற மாதிரி 2-3 சிஸ்டர்ஸ் என்கிட்ட எஃப்எஃப் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் என்கிட்ட லிம்போனுங்கிற சிஸ்டருமே 7 ஜென்மங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாப்பிக்கில் ஒரு ஸ்டோரி கேட்டிருந்தீங்க. வெயிட் பண்ணுங்கடா, உங்களோட எல்லாரோட எஃப்எஃப்மே நான் நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். உயிரேவா அப்படிங்கிற மாதிரி ஓல்டு சேனலில் எஃப்எஃப்பை கொஞ்சம் சிஸ்டர்ஸ் கேட்டிருக்கீங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் ஒவ்வொருத்தரோட எஃப்எஃப்ஐயாக கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன். வெயிட் பண்ணி எனக்கான டைமை மட்டும் கொடுங்க, ஓகே? இப்போ அப்படியே இந்த பாட்டுக்குள்ள நான் பேசுகிற வட்டரோட பெயிண்டர் மட்டும் தெரிஞ்சா ரிலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஜங்குக்கு சைடை தான் காட்டுது. ஜங்கு கரெக்டாக மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் அத்தனை பாடி கார்ட்ஸ்க்கு முன்னாடி நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்று நம்ம பாய்ஸஸுமே அதே பிளேஸில் தான் இருக்காங்க. பாய்ஸஸோட பர்சனல் பாடி கார்டுமே அதே பிளேஸில் தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நட்டாஷா நமக்கு பக்கத்தில் இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் யாருக்குமே அது தெரியலையா? இங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸுக்கு நட்டாஷாவோட ஹஸ்பண்ட் யாருங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்கள் நட்டாஷாவை நோட் பண்ண சொல்லிக்கே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாமே, ஏன் நீங்கள் அதை என்கிட்ட யாருமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பாடி கார்ட்ஸ் நாங்கள் அந்தளவுக்கு நட்டாஷாவை பாட்டது கிடையாது, நீங்கள் இப்போ சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த பர்சனோட வைஃப் இவங்கடான்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவங்கள நீ மிரட்டுறது விட்டுரு ஜங்குக், எங்ககிட்ட இந்த மாதிரி கேம் ஆடி இருக்கே, இதுக்கு என்ன மாதிரி நீ ரீசன் சொல்ல போகிற, வேறு இதில் பனிஷ் பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக பேசுனா, இங்கே பாருங்கள் ஹயாங், அப்போவே நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பண்ண மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என் பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி என்கிட்டேருந்து கீ ஆட்டையை போட்டு என்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் அவன் எடுத்துகிட்டு போனது வரைக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். என்னென்ன பண்ணானுங்கிறது எனக்கு தெரியும். என் ஸ்னேக்ஸை கூட அவன் இந்த பிளேஸில் இருந்து ஜிமினாவோட ஹெல்ப்பால் அந்த பிளேஸ்க்கு அட்டாக் பண்ண எடுத்துகிட்டு போனானுங்கிறது வரைக்கும் தெரியும். ஸ்னேக்ஸ் மிஸ் ஆகும், நான் ஜிமினாவையும் டேயும் அப்படி கையும் கல்லாமல் பிடிக்கலான்னு நினச்சேன். 2 பேருமே நான் தப்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன, ஒர்க் தான் ஃபினிஷ் ஆயிடுச்சு. டேயே கொஞ்சம் சேஞ்சு பண்ணணும், கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பர்சண்டாக ஆக்கணும்னு நினச்சேன். இப்போ என் டே கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஸ்ட்ராங்கான போல்டான பர்சண்ட் ஆகிட்டான். மற்ற ஒர்க்ஸை நம்ம பார்த்துக்கலாமா, இந்த ப்ராப்ளத்தை இதோட இன் பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜிமினாவும் சுகாவுக்கும், அதாவது பாய்ஸ் எல்லாருக்குமே தனித்தனி ரூம் இருக்கும், அவங்களுக்கான ரூம். அந்த ரூமில் இப்போ ஜிமினா தான் இந்த ஜங்குக்கு பாட்டியா எல்லாமே தெரிஞ்சிருந்தோம், எதுவுமே தெரியாத மாதிரி எப்படிலாம் ட்ராமா பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி புலப்புல பொசிஷன்லேயே உட்காந்துருந்தா. சுகாடாம், ஏண்டா டே, ஏன் பிரதரையே ஹெட்டில் அந்தளவுக்கு அடிப்பியாடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எங்கே ஹெட்டில் அடித்தாவா, அதான் ஜங்குக்கு சொன்னானே, நீ ஜிமினாடா என்னை அடித்தானுங்கிறத அவன் சொன்னானே, ஏன்டா அந்த மாதிரி என் பிரதர் அடித்தேன், ஏன்ட்டையே சேவ் பண்ண வேறு வழி தெரியல, அதான் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்ன திமிருந்தா இந்த மாதிரி நீ சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி சுகா ஜிமினா கிட்ட க்ளோஸாக வேண்டாம். இங்கே பாரு சுகா, பிளான் மட்டும் போட்டது ஒன்றும் டே கிடையாது, ஓம் பிரதர் தான். ஓம் பிரதர் பிளான் போட்டபடி தான் எல்லாம் நடந்துருக்கு. என் பிரதரே அவனே அடிச்சுக்கணுன்ட்டு பிளான் போட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷேகவும், அவனுக்கு தெரியும், அதுவும் கூட அவன் பிளானாக தான் இருக்கும். ஜிமினே, அப்போ அந்த பிளேஸில் நானாக இருந்திருந்தாலும் சேவ் பண்ண வைக்கிறதுக்கு கண்டிப்பாக அடிக்க தான் செஞ்சுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் ஜிமீன் அப்படிங்கிற மாதிரி ஷுகா கோமானா, டி என்னங்க, ஏன் சேவ் பண்ணதுக்கு எனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்ய முடியும். அந்த பிளேஸில் ஜங்குக்கு பதிலாக நீயாக இருந்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஹெட்லேயே அடிச்சிருப்பேன் சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிப்பாரா. இந்த மாதிரி சிரிச்சா என்ன திமுரு பற்றியா, என்னையே ஒரு அடிப்பியாடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா கிட்ட க்ளோஸ் ஆகிட்டாங்க. பாரு, ஜங்குக்கு போய் சொல்லிட்டான், அண்ணன்டா ஃபைட்டா அப்பப்போவே பிரேக் பண்ணுங்கன்ட்டு, திரும்ப ஃபைட்டை நீ பெருசாக காட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தப்பிச்சோம் பொழைச்சோனுங்கிற மாதிரி ஜிமினா அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போகலானுங்கிற மாதிரி போனால் சுகா கிரிப்பாக நம்ம ஜிமினாவை பிடிக்கிறாரு. என்ன ஜிமின், தப்பிக்கிற தண்டனைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லையே சும்மாடா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், பேபிஸ் வேறு எல்லாம் ஹவுஸில் தான் இருக்குது, டேயை டார்ச்சர் பண்ணும், நான் ஹவுஸுக்கு கிளம்புறேனே அப்படிங்கிற மாரி சொல்லவும், பேபிஸ்க்காண்டி உன்னை ஃப்ரீ பண்ணி விடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு, நைட்டு வந்ததுக்கப்புறம் உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லவும், பனிஷ்மெண்ட்டா,
பனிஷ்மெண்ட் தான் பேபி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜிமினாவை நோட் பண்ணா, ஐயோ இந்த டேக்கி ஹெல்ப் பண்ண போய் இந்த ஜங்குக்கு நம்மளை போட்டு வேற கொடுத்துட்டானே, என்ன பண்ண எது பண்ண தெரியலையேங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டுக்கலாம் அப்படிங்கிற மாரி ஜிமினா நேராக மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்லேருந்து கிளம்புனோம். இப்போ ஹவுஸில் தான் காட்டுட்டு டே சைடை காட்டுட்டு டே பண்ண அப்படியே லைட்டாக பெட்டில் ஐஸ் ஓப்பன் பண்ணி ட்ரிப்ஸர் இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே கோப்ரா க்யூட்டாக ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கோப்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கோப்ரா அப்படியே எழுந்துக்கிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபேஸ் கிட்ட க்ளோஸாக வந்து உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படிங்கிற மாதிரி டே கிட்ட பேசுமா இந்த மாதிரி பேசினோம். எனக்கு எதுவும் ஆகலை, நான் எப்படி ரூமுக்கு வந்தேன், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நீங்கள் பேசிகிட்டே இருக்க சொல்ல மெங்கி விழுந்துட்டீங்க, உங்களை அப்படியே தூக்கி கொண்டு வந்து ரூமில் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்தபடி நம்ம கோபுரம் பேசிகிட்டு இருந்தால் அந்த ரூமுக்குள்ளே நம்ம பேபிஸ் அவ்வளோ விரும்பி என்ட்ராக்குறாங்க. குக்கியுமே உள்ளே என்ட்ராகி இப்போ நீங்கள் ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி நேராக குக்கிட்டே பக்கத்தில் வந்து உட்காந்தோம். அப்புறம் தான் நம்ம ஜொங்குக்கு தன்னை அந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ண மூமெண்ட் எத்தனை பர்சன்ஸை கில் பண்ணியிருப்பாரு, நம்ம அந்த மாதிரி ரூடாக அரகண்டாக நடந்துக்கிட்டோமே, அத்தனை பர்சன்ஸை வேற கில் பண்ணோமேங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஜொங்குக்கு மேலே ஹெவியாக கோமாகி நேர கீழே வர அந்த மாதிரி இறங்குனா கீழே கெஸ்ட் ரூமில் தானே ஜெனிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்கோம். அந்த ரூம்குள்ளே என்றான்னா லீ தான் ஜெனியோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி, நீ என்னை விட்டுட்டு ரொம்ப தூரமாக போயிருப்பேன்னு நினச்சேன், ஆனால் நீ என்னை விட்டு எங்கேயுமே மூவ் பண்ணாகலை, காடுக்கு தானே தேங்க் பண்ணணும், நீ என்கிட்ட அப்படியே திரும்ப கிடச்சிட்ட ஜெனி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெனியை நோட் பண்ணப்படியே நம்ம லீ இருந்தால் நம்ம டைமே கோர்ட்டில் வந்தவர் ஜெனின்ற மாதிரி இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜெனிக்கு பக்கத்தில் வந்து அப்படியே ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டு ஜெனியோட ஃபேஸை நோட் பண்ணப்படி, சிஸ்டர் உங்களுக்கு ஒன்றுமே ஆகலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெனியை ஃபுல்லாக நோட் பண்ணப்படி ஜெனியோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது ஒரு 1/2 hour ஆகுது. ஜெனி லைட்டாக அப்புறம் ஐயை ஓப்பன் பண்ணி டேயும் லீயும் பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு டேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சிட்டு டே உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நீயும் பேபிஸும் சேஃபாக ஹவுஸ்க்கு வந்துட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே அப்படியே எழுந்து ஜெனியை ஹக் பண்ணப்படி, நீயே எப்போ பார்த்தாலும் என்னை பற்றி திங்க் பண்ணுற, உன்னை பற்றி கொஞ்சமாவது திங்க் பண்ணுறியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெனியை ஹக் பண்ணி க்ரை பண்ணி எழுதா, ஏன்னா எனக்கு இந்த வேர்ல்டில் என்னை தாண்டி லீயை தாண்டி நீ தான் எனக்கு இம்பார்ட்டன்ட், நீ என்னோட பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணாம். நீ இந்த மாதிரிலாம் பேசுறத லீ ப்ரோ ரொம்ப பாவம் தெரியுமா, உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு போட்டு அவர் எவ்வளோ உடஞ்சி போயிருந்தார் தெரியுமா, உனக்கு லீ ப்ரோவும் இம்பார்ட்டன்ட் தான், இப்படிலாம் அவரை பக்கத்தில் வச்சுட்டு அவரை ஹேட் ஆக்கிற மாதிரி பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மகிட்டே பேசினோம். லீக்கு என்னை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும், நீ என்னை தப்பெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டான், நீ ஓகே தானே, உனக்கு எதுவும் ஆகலைல்லாட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கு எதுவுமே ஆகலைங்கிற மாதிரி நம்ம ஜெனியை ஹேக் பண்ணபடி, இப்போ நீ நார்மலாக இருக்கிறியா, அவனை நான் செக் பண்ணுறேனுங்கிற மாதிரி டாக்டரில் ஜெனி செக் பண்ணோம். ஜெனி இப்போ ரொம்ப 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 நார்மலாகிட்டா, ஆனால் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாரு, எப்படி சொல்கிறது, பாடி அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இல்லை, கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு நீ நார்மலாகிட்ட, ஒரு 1 வீக்கில் நீ மாதிரி நார்மல் ஜெனியா எல்லா ஒர்க்கையும் பண்ணலாம், நீ கொஞ்சம் வீக்காக இருக்கிற அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு லீயை நோட் பண்ணிவிட்டு சரி நம்ம இங்கே 2 கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் எங்கே கிளம்ப போகிற அப்படிங்கிற மாதிரி ஜெனி கேட்டேன். உன்னோட கண்ட்ரிக்கு தான், நம்ம எல்லாருமே உன் கண்ட்ரிக்கு உன்னோட ஹவுஸ்க்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் லீ ஷாக் ஆகி, என்ன வளர்ற, எங்கே ஹவுஸ்க்கு வர போறியா, டேங் நீ என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க, ப்ராப்ளம் எண்டாயிருச்சுன்னு பார்த்தா நீ புதுசாக ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரிலே சொல்லவும் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜெனி கேட்டா. நடந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நாம் லீ ஜெனிக்கிட்ட சொல்லவும் தனக்காக்க ரிவெஞ்ச் எடுக்க அத்தனை பர்சன்ஸை கில் பண்ணலான்ங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெனி ஷாக் ஆகி ஸ்மைல் பண்ணி சிரிக்கிறாங்க. நிஜமாலுமா லீ சொல்கிறதுலாம் உண்மையா, எனக்காக நீ அத்தனை பர்சன்ஸே ரிவெஞ்ச் எடுத்தியா, ஐயோ இதை கேட்க சொல்ல எனக்கு எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது தெரியுமா, எனக்கே ப்ரௌடாக இருக்குன்னா ஜங்குக்கு சொல்லவா வேணும் அப்படிங்கிற மாதிரி ஜெனி செமையாக ஹாப்பியானா, அவன் என்னை ஏமாட்டியிருக்கான்னு சொல்லி நான் டென்ஷனானா நீ ஹாப்பி ஆகுறியா அப்படிங்கிற மாதிரி ஜெனியை வர திட்டிட்டு இப்போவே நீ கிளம்பு, நான் உனக்கான ட்ரீட்மெண்ட் எழுதி நானே பார்த்துக்கிறேன், அதர் கண்ட்ரிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜெனி அப்படியே பெட்லேருந்து பொறுமையாக எழுந்து உட்காந்துட்டு சொன்னால் புரிஞ்சுக்கோட்டேம்மா, ஜங்குக்கும் நானும் உனக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு திங்க் பண்ணோம், நான் உன்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஏன் உனக்கான ட்ரெஸ்ஸஸ்ஸு நைஃபு என்னெல்லாமோ உனக்கான திங்ஸை நானே ரெடி பண்ணி நானும் லீயும் வச்சுருந்தோம், பட் நாங்கள் நினச்ச மாதிரி நீ அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராக மாட்டேன்னு என்ன
ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். அட ஜேக்கி யூஸ் பண்ணிக்கிட்டான். அதுக்கே இவ்வளோ கோவப்படுற? இப்போ நீ ஸ்ட்ராங் மேன் ஆகிட்டல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்மகிட்ட கலாய்க்கவன் அதெல்லாம் முடியாது, அவன் என்னை சீட் பண்ணி ஏமாட்டிட்டான், நீ மட்டும் டெட் ஆகலைங்கிற அந்த நியூஸை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் இந்த மாதிரி இத்தனை பர்சன்ஸை ரிவெஞ்ச் எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி, இத்தனை பர்சன்ஸை நான் என் ஹேண்ட்ஸாலே கில் பண்ணியிருக்க மாட்டேங்கிற மாதிரியும், உங்களுக்கு என்னையே ஏமாட்டிட்டான் அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமாகி, இப்போ நீ என் கூட வாரியா இல்லாட்டி நான் வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு போட்டுமா அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி பேசுனா என்ன பண்ண இது பண்ண தெரியாமல் லீயும் ஜெனியும் நோட் பண்ணா, சரி ஓகே நம்ம இங்கே கிளம்பலாம் அப்படிங்கிற மாரி ஜெனி சொன்னது கேட்டு லீடா என்ன நீயா இப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணா, ஜேகே பற்றி உனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஜேகேக்கு டே தான் எல்லான்ட்டு அவங்கிட்டேருந்து நீ டேயை மூவ் ஆன் பண்ணிட்டு போனால் ஜேகே விட்டா வைப்பா நம்ம 2 பேரையும் அப்படிங்கிற மாதிரி லீ ஜெனிக்கிட்ட பேசினா, அதுக்காக இப்போ என்ன பண்ண, என் பிரதர் இங்கேருந்து மூவ் ஆன் ஆகணும்னு நினைக்கிறான், மூவ் ஆன் ஆகுவோம், ஜேகே வரட்டும், அவன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகட்டும், ப்ராப்ளம் எண்டு இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு கிளம்பு லீ எல்லாத்தையும் எடுத்து வை அப்படிங்கிற மாரி சொல்லவும் எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சா ஜெனி தான் நம்ம ஜொங்குக்கு லீயோட மொபைல்லேருந்தே கால் பண்ணவும் ஜொங்குக்கு அப்படியே என்ன லீ நமக்கு கால் பண்ணியிருக்கானுங்கிற மாரி பிக் பண்ணா, எங்கே பாரு ஜேகே ஷாக்கெல்லாம் கேட்ட, நான் இப்போ நார்மல் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும் வெல்கம் பேக் ஜெனி, உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன், நீ இப்போ ரொம்ப நார்மல் ஆகிட்டல்ல, வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் உனக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஜேகே பேசினா, நான் திரும்பவும் என்னோட டேயை நான் பார்ப்பேன் திங்க் கூட பண்ணலை, அந்த மலைப்பழத்துலேருந்து விழ சொல்ல, ஆனால் இப்போ என் டே பக்கத்துலேயே க்ளோஸாக இருக்கிறேன், உனக்கு தான் டேங்க் பண்ணுவேன் ஜேகே, நீ என்னோடய ஒய்ஃபையே சேவ் பண்ணியிருக்க, இதை கூட பண்ணாட்ட நான் ஜேகேயாக இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாட்டி மாட்டி பேசிகிட்டு இருந்தா, நான் உங்ககிட்ட நிறைய டைம் பேசுறதுக்கு ரொம்ப ஹவர்ஸாக பேசுறதுக்கு கால் பண்ணலை, டே எந்த பிளேஸ்லேருந்து ஏன் கூட என்னோடய கண்ட்ரிக்கு வரணுங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கான், நீ எந்த பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி சீக்கிரமாக நான் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்குள்ளே வந்துரு, அவ்வளோவிட என்னால் சொல்ல முடியும், இனி என்னால் இதுக்கப்புறம் உனக்கு கால் பண்ண முடியாது, டே கொஞ்சம் இல்லை உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கிறான், சீக்கிரமாக வந்துரு, இல்லை என் டேயை நான் என் கூட அதர் கண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணால் இந்த வேடை கேட்டுட்டு நம்ம ஜேகேதான், ஏன்னா என் பேபி என்ன மட்டும் டென்ஷன் ஆக்குதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஜேகே மார்க்கை நோட் பண்ணா, என்ன பாஸ் வேறு ஏதாவது ஒர்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இம்பார்ட்டண்டான ஒர்க்கு தான், ஏர்போர்ட்டுக்கு போகணும் கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மார்க்கும் நம்ம ஜேகேயோட கொஞ்சம் பாடி கார்ட்ஸும் நேராக டே இப்போ ஏர்போர்ட்டுக்கு தான் வருவார், அந்த ஏர்போர்ட்டுக்கு தான் கிளம்புறாரு, இந்த மாதிரி கிளம்புனா இப்போ நம்ம டே தான் குக்கியோட லக்கேஜி அப்புறம் டேயோட திங்ஸு அப்புறம் ஜோனாவுக்கான திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு நேராக கீழே இறங்குனா மிம்மாம் தான் எங்கே டைமாக கிளம்புற, இது என்ன லக்கேஜி எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி நோட் பண்ணவும், நான் இந்த பிளேஸில் நீ இருக்கிறதா விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு குக்கி இங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம், குக்கி நேராக வந்துட்டு டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணால் மாம் கூட வரியா டேட் கூட இருக்க போறியாங்கிற மாரி கேட்குறாரு, இந்த மாதிரி கேட்டேன், என்னம்மா என்னை மறுபடியும் விட்டுட்டு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ என் கூட ஏறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜோனாவை நோட் பண்ணிவிட்டு ஜோனாவை கூப்பிடுவோம், ஜோனாவை நேராக வந்து குக்கியோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிக்கிறாங்க, நம்ம அங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் மிம்மாம்டா ஏன்ட்டு எதுக்கு ப்ராப்ளம்லாம் எண்ட் ஆயிடுச்சுன்னு நினச்சா நீ நியூவாக இன்னொரு ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணுற, ப்ராப்ளம் எல்லாத்தையும் பண்ணதே உங்கள் சன்னு தானே, என்னையே அவன் எப்போ பட்டாலும் சீட் பண்ணி ஏமாட்டிட்டான், அவன் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணதுக்கு என்ன இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி கூமை கட்டிக்கிட்டு நான் ஜங்குக்கு எப்போதுமே ஃபர்கிவ் பண்ண மாட்டேன், என்னோடய பேபிஸை நான் என் கூட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக பேசினா நம்ம மிம்மாம்டா எவ்வளவோ டேட்டாக பேச ட்ரை பண்ணுறாங்க, ஜேகே பற்றி உனக்கு தெரியும், நீங்கள் 2 கிளம்பிட்டா உன்னை அப்படியே ஃப்ரீ பண்ணி விட்டுருவான்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ எந்த பிளேஸ்க்கு போனாலும் அங்கேயே ஜேகே வருவான்டா, ஏன்டா தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி எவ்வளவோ பேசினாலும் டே கேட்குற மாதிரியே இல்லை, என்னை தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்காதீங்க மாம், நீங்கள் என் பக்கத்தில் இருக்கிறாண்டா என்னை இவங்க 2 போக விடுங்க, இல்லை தப்பே ஜங்குக் பண்ணாலும் நான் ஜங்குக் பக்கம் தான் இருப்பேன், ஜங்குக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னா என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி என்னை இந்த பிளேஸில் லாக் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும் மிம்மம் எதுவுமே பேசாமல் அப்படியே டேயை விட்டு மூவ் ஆனான்னா நம்ம டே அப்படியே வந்து காரில் உட்கார வைக்கிறாங்க, பேபிஸ் உட்கார வச்சுட்டு லீ காரை ட்ரைவ் பண்ணால் டே பேபிஸ் எல்லாருமே பேக் சைட் சீட்டில் உட்காந்தோம், ஜெனி தான் ஃப்ரண்ட் சைடில் உட்காந்துட்டு மிம்மாவை நோட் பண்ணிவிட்டு ஜேகேக்கு ஆல்ரெடி இன்ஃபர்மேஷனை சொல்லியாச்சு, ஜேகே பாட்டுப்பான் அப்படிங்கிற மாதிரி மிம்மாவை நோட் பண்ணி மிம்மாவை பாட்டப்படி ஒரு மாதிரி சிக்னல் மாதிரி கொடுத்துட்டு அப்படியே ஜெனி லீயை நோட் பண்ணிவிட்டு கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் லீ அப்படியே கார் அங்கேருந்து எடுத்தான், அப்போ ஜேகே பாட்டுப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
விமாம் நேராக ஹவுஸ்குள்ளே என்ட்ரானம். நேராக ஏர்போர்ட்டுக்கு தான் கார் வந்துட்டுருமா, இந்த மாதிரி கார் வந்துட்டு இருந்தா. ஆமாம் மாம், நீங்கள் என்ன நம்ம 2 பேர் நம்ம 3 பர்சன்ஸ் மட்டும் இந்த பிளேஸ்க்கு வந்துருக்கோம். டேடி இல்லை, டேடி நம்ம கூட அதர் கண்ட்ரிக்கு வரலையா அப்படிங்கிற மாதிரி ஜானா கேட்கவும், டேடி நீ தனியாகவே சிங்கிளாக எல்லா கண்ட்ரிக்கும் போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபமாகவே நம்ம திட்டுன பொசிஷனில் அப்படியே விண்டோ சைடை நோட் பண்ணப்படி வந்தான். டக்குன்னு காரை பிரேக் போடவும் இந்த மாதிரி பிரேக் போட்டான். என்னாச்சு ப்ரோ, ஏதோட ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை டைம் ஆப்போசிட்டில் ஜேக்கியோட பாடி கார்ட்ஸ் நிற்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஆல்ரெடி நம்மகிட்ட எந்த ரோட்டில் வருவாரோ அந்த ரோட்டை மறைச்சபடி தான் நம்ம ஜேக்கியோட கார்ஸ் நிற்குது. வாடாக்கரைக்கு 20 பாடி கார்ட்ஸும் ரோட்டையே மறைச்சபடி நிற்கிறாங்க. இந்த மாதிரி நம் டேயை காண்டாகி ஜேக்கியோட பாடி கார்ட்ஸ் தானே, நீங்கள் காரை எடுத்துகிட்டு போங்க, அவங்க மூவ் ஆகலைன்னா அவனை இடிக்க வேணால் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார் வரதை பார்த்துட்டு நகராட்டாலும் பரவாயில்ல அவங்கள இடிச்சிருங்கங்கிற மாதிரி சொல்லவும், என்னடே சொல்கிறேனுங்கிற மாதிரி நோட் பண்ணால் நம்ம ஜெனி தான் என்ன மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். காரை நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், காரை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே எடுக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அப்படியே மூவ் ஆனான்னா கார் கரெக்டாக பாடி கார்ட்ஸை விட்டு லைட்டாக மூவ் ஆகுமா, காருக்குள்ளே உட்காந்துருக்க ஜேக்கிடா காருக்கு டோரை ஓப்பன் பண்ணி வெளியே என்ட்ராகி காரோட பேக் சைடு டயர் இருக்கும்ல அதை ஷூட் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஷூட் பண்ணால் கார் அப்படி எனக்குமா இந்த மாதிரி நின்னா காண்டாக்கி கார் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு காரை விட்டு வெளியே வந்து இந்த மாதிரி ஜேக்கியை வந்து நிற்கிறத பார்த்துட்டு ரொம்ப கோமாகி, உனக்கு என்ன திமிர் இருந்தால் இந்த மாதிரி நீ பிஹேவ் பண்ணுவடா அப்படிங்கிற மாதிரி, நான் இந்த பிளேஸ்லேருந்து கிளம்புனா இந்த மாதிரியா கார் டயரை பஞ்சர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கோமாகி நம்ம ஜொங்குக்கிட்ட ஃபைட்டுக்கு வேண்டாம். நம்ம ஜொங்கு கிளிப்பாக பிடிச்சிட்டு, என்ன பேபி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கிற ஃபைட்டை 4 சூட்டுக்குள்ளே வச்சு பயங்கரமாக ஃபைட் பண்ணுறத விட்டுவிட்டு இந்த மாதிரியை கோவப்பட்டுட்டு மாமாவோட ஹவுஸுக்கு போவேனுங்கிற மாதிரி சிஸ்டரோட ஹவுஸுக்கு கிளம்புற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசினோம். என்னை திமிர் இருந்தால் இந்த மாதிரி பேசுவேன், முதல்ல என்னை விடுறா, ஒழுங்கு மாட்டியாடி அவன் கார் கேட்டாடா நாங்கள் 2 கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்கு கூட கார் கீ பாரு இந்த மாதிரி கேட்டான். இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல, இங்கேருந்து உன்னை போக விடக்கூடாது தானே வந்து வழி மறைச்சேன், நீ என்னென்ன ஏன் கீயே வாங்கிட்டு இங்கேருந்து போவேனுங்கிற. டேமா நான் ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டில் இருக்கேன், நீ ஏன் அதை கெடுக்கிற மாதிரியே பிஹேவ் பண்ணுற? எவ்வளோ ப்ரௌடாக திங்க் பண்ணிட்டு இருந்தா இப்போ என்ன டென்ஷன் ஆக்குறீங்க. பேபி இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் பண்ணக்கூடாது. குக்கி ஜோனா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், காரை விட்டு இறங்கின குக்கி ஜோனாவும் நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு நேராக ஜொங்குக்கிட்ட வேண்டா, பொங்க பக்கம் மார்க் அங்கிள்கிட்ட போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நேராக ஜொங்கு கூட காருக்குள்ளே மார்க்கு ஹயாங்கன்றது மார்க் வந்து பேபிஸ் 2 பேரையும் உட்கார வச்சா. என்ன பண்ணிகிட்ருக்க ஜொங்குக், பேபிஸ் எடுக்காக காருக்குள்ளே ஏற்றுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பேபிஸை மட்டும் இல்லை பேபி உன்னையும் சேர்த்துடா அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கிட்டே காருக்குள்ளே உட்கார வைக்கலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணால், ஜொங்குக்கு போட்டு தள்ளிவிட்டு உன் பேபிஸை நீயே வச்சுக்கோ, உன் மேலே இருக்க கோவம் என்ன எனக்கு போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட வேகமாக கார்கிட்ட போகிற மாதிரி போனால் திடீர்னு கன் ஷூட் ஆனால் சவுண்டு கேட்க மாட்டேன் மாதிரி சவுண்டை கேட்டு பயங்கரமாக பாயிண்டா நம்ம ஜொங்குக்கு அப்படியே தரையில் விழுந்த மாதிரி பட்டிருக்காரு. பாஸ் உங்களுக்கு என்னாச்சுங்கிற மாதிரி பாடி கார்ட்ஸ் அவ்வளோ பேர் ஷாக் ஆனால் ரொம்ப ஷாக் ஆகி ஜொங்குக்கு உனக்கு என்னாச்சுங்கிற மாதிரி ஜொங்குக்கிட்ட வந்துட்டு ஜொங்குக்கு உனக்கு என்னாச்சு உன்னை யார் ஷூட் பண்ணது? ஆமாம் உனக்கு எங்கேயும் பிளட்டு வரலையே, பின்ன எங்கே உனக்கு ஷூட் அவுட் ஆச்சு, என்ன ஆச்சு? ஜொங்குக்கு என்ன மறுபடியும் ஏமாற்றுறியா நீ அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கூட செஸ்லேயே ஒரு அடி இந்த மாதிரி அடித்தா, ஐயோ புல்லட்டு ஷூட் ஆகிறத விட அடிக்கிற அடியிலேயே நான் டெத் ஆகிற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேவோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சபடி ஐஸ் ஓப்பன் பண்ணால், என்னை மறுபடியும் ஏமாற்றுறியா, என்னை மறுபடியும் ஏமாற்றுறியா, ஏன் இப்படி பண்ணுறேங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜொங்குக்கு அடித்தான். நான் விட்டுட்டு போகிறேன்னா நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன், ப்ராப்ளத்துக்கு மேலே ப்ராப்ளம் பண்ணுவேன். இங்கே 2 மட்டும் நீ ஜெனியோட ஹவுஸில் சேஃபாக இருக்கலாம் நினச்சிட்ருக்கியா, ஜெனியே உன்னை என்கிட்ட கொண்டு வந்து விடுற அளவுக்கு ப்ராப்ளம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே நம்ம டேக்கிட்ட ரொம்ப நேரமாக ஃபைட் பண்ணப்படி பேசிகிட்டே இருந்தவர். இதுக்கு மேலெலாம் என் பேபி பேசினேன் கேட்காடுங்கிற மாதிரி டேயோட மவுட்டில் கரிச்சி போயிடுச்சு ப்ரெஸ் பண்ணுவார். அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் ஃபுல்லாக மங்கி ஜொங்குக்கு மேலேயே விழுந்துருவார். எவ்வளோ பேசினாலும் அந்த பிடிவாட்ட கொண்டாண்டாண்டா, இந்த கொண்டாண்டானே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே குக்கியோட டேயோட ஹெட்டை வச்சபடி ஸ்லீப் பண்ணபடி டேயை பேக் சீட்டில் படுக்க வச்சுட்டாரு. ஜெனியை நோட் பண்ணிவிட்டு அந்த காரை பாடி கார்ட் செட்டு வருவாங்க,
இங்கே என் கூட வாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மற்ற கார்ஸில் ஜெனியும் லீவ் உட்காந்துக்கிறாங்க. அந்த பிளேஸ்லேருந்து நேராக மாஃபி ஆஃபீஸ்க்கு வருது. டைம் ஸ்கிப் ஆகி நைட்டே ஆயிடுச்சு. நம்ம டே தான் எல்லாருமே ஸ்லீப் ஆகிட்டாங்க. டே அப்போனா லைட்டாக எழுந்து பேபிஸு குக்கியும் ஜோனாவும் டே பக்கத்துலேயே ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கட்டும், கோபுராவும் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கட்டும். ஜோங்குக்கு மட்டும் உட்காந்துருந்து ட்ரிங்க் பண்ணபடி லேப்டாப்பில் ஏதோ மாஃபி ஒர்க் பண்ணிகிட்ருக்கத பார்க்குறாரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கத பார்த்துட்டு டே செம்ம காண்டாக்கி நேராக பெட்லேருந்து எழுந்து வந்துட்டு ஏன்டா இந்த மாதிரி பண்ண எடுக்கிறா என்கிட்ட இந்த மாதிரி அரகண்டா நடந்துக்கிற ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி திங்க் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டிகிட்டு இருந்தான். டே இழுத்து நம்ம ஜங்குக்கு அப்படியே டைஸில் உட்கார வச்சபடி நான் பேபி எதுக்கு இந்த மாதிரி டென்ஷன் ஆகுறேன், ஏன் பேபி கொஞ்சமாவது என்னை மாதிரி இருக்கணும்னு திங்க் பண்ணேன். இந்த பிளேஸில் உன் ஜங்குக்கு யாராவது கீல் பண்ண வேண்டாம், இந்த ஜங்குக்கு டெத்தானாலும் பரவாயில்லன்னு டீ ரேஸில் அழுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்னை யாராவது அட்டாக் பண்ண வேண்டாம், அந்த பிளேஸில் ஜங்குக்கு விட்டுருங்கங்கிற மாதிரி அழுவியா, இல்லை என்ன சேவ் பண்ணதுக்கு நீ ஃபைட் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிட்டு எனக்காவது ஒன் டே இந்த ஜங்குக்கு டெட் ஆக தான் போகிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஜங்குக்கோட மவுட் அப்படியே நம்மகிட்டே கிரிப்பாக க்ளோஸ் பண்ணால் அப்போ அந்த வேர்டை சொல்லக்கூடாதா, அப்போ நீ என்ன இந்த மாதிரி டென்ஷன் ஆக்குற, நான் இவ்வளோக்குள்ளே ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா. ஐயோ டயா உண்மையிலே எனக்கு அந்த மாதிரி நீ பண்ணது ஃபைட் பண்ணதெல்லாம் திங்க் பண்ண சொல்ல எனக்கு என்னலாமோ இப்போ கூட டோன் ஆகுது. என்னடா நான் ஃபைட் பண்ணால் உனக்கு இந்த மாதிரி டேட்டியெல்லாம் திங்க் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்லேயே அடிக்கிறாரு. டைம்ஸில் எழுத்து உட்கார வச்சா இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் பாடி மில்க்கு ப்ளே ஆகுமா, பிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் சும்மா தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நீ அதானே வந்து என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண, அப்போ என் ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி தான் ப்ளே ஆகும் அப்படிங்கிற மாரி டே அப்படி டைஸில் வச்ச பொசிஷன்லேயே லேப்டாப்பை கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த டேபிளில் லைட்டாக சாய்ச்சபடி என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணட்டேன்னா வந்த, அப்போ இந்த ஜேக்கையும் ப்ராப்ளம் தானே பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டேயோட நெக்கில் அப்படியே கேஸ் பண்ணா ஜங்கு பேபிஸ் இருக்குது, என்ன பேபிஸ் இருக்குது அதான் அவங்க ஸ்லீப் பண்ணுறாங்கல்ல பின்ன என்ன அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டேயோட ஃபேஸ் மில்கே கிஸ் பண்ணபடி நான் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கிறேன், என் டேயை வேற ஒரு டேயை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மட்டும்தான் எனக்கு பிடிக்கல, உனக்கு நியூவாக நான் ஒரு ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி தரேங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசினா இனி அந்த ட்ரெஸ்ஸையும் எடுக்க மாட்டேன், அந்த திங்ஸையும் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கூமாக நம்ம டே கட்டுனா கட்டாட பேபிஸ்லாம் அப்புறம் விழுந்துக்கும் அப்படிங்கிற மாதிரி டேயை டைட்டாக ஹக் பண்ண பொசிஷன்லேயே டேயோட பாடி முழுக்க கிஸ் பண்ணபடி லிப்லாக் பண்ண பொசிஷன்லேயே நம்ம ஜங்குக் டேக்கிட்ட ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. அவரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காராம். அந்த மூமெண்ட்டில் நான் ப்ரௌடாக இருக்கேன், எனக்கு ப்ரௌடாக இருக்குது, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஏன்ட்டு என்னையே மாதிரி இருந்துட்ட பார்க்க சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்கிற மாதிரி சொன்ன வேலையே திருப்பி 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 நம்ம ஜங்குக்கு சொல்கிறது கேட்டு டேக்கே கோவத்தில் இருந்தவருக்கு ரொம்ப ஷையாகி ஏன்டா அடியை திருப்பி திருப்பி சொல்கிறேனுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அடிப்பாரா அந்த மாதிரி அடித்தோம். என்னால் அந்த ஹாப்பினஸை கண்ட்ரோலே பண்ண முடியல தெரியுமா. இப்போ மட்டும் பேபிஸ் அடுங்க ரூமில் ஸ்லீப் பண்ணிச்சின்னு வச்சுக்கோங்க, உன்னை அப்படியே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கூட மோட்டிலே அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தான். இங்கே நம்ம டேக்குக்கு ரொம்ப ஹாப்பியாக க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணபடி டேட்டியாக பேசினபடி இருந்தால் ஜாக்ஸி சைடை தான் காட்டுட்டு ஜாக்ஸி தான் நட்டாஷா டெட் ஆகிட்டால அந்த மூமெண்ட் இப்போ ஜாக்ஸிக்குமே தெரிய வந்துருச்சு. ஜாக்ஸி நட்டாஷோட டாக்டர் தானே அந்த மூமெண்ட்டுக்கு இந்த ஜங்குக்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தன்னோட பேரண்ட்ஸ் 2 பேரையுமே கில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கண்டிப்பாக குக்கி இதுக்காக நான் உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்த பர்சன்ஸையும் ரிவெஞ்ச் எடுத்தே தீருவேன், என் மாமி என் டேடையும் உன்னோட டேடு தான் உன்னோட டேடும் உன்னோட மாமன் தான் இந்த வேர்ல்டை விட்டு மூவ் ஆன் ஆக்குனாங்க, இதுக்கான ரிவெஞ்ச் நான் தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் கண்டிப்பாக என்னோடய பேரண்ட்ஸுக்கு ரிவெஞ்ச் எடுத்தே தீருவேங்கிற மாதிரி ஜாக்ஸி இந்த மாதிரி நட்டாஷாவோட பிக்கை நோட் பண்ணபடி இருக்கிறான். நீங்கள் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஒரு பெரிய பிக் மேரேஜுகளில் தான் நம்ம லீடாக எப்போ ஜெனி வருவான்னு தெரியலையேங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. வெயிட் பண்ண ப்ரோ, கண்டிப்பாக ஜெனி சிஸ்டர் சீக்கிரமாக வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கலாய்க்கவும் என்னாட்டே ஜெனி மேரேஜே பண்ணிக்க மாட்டேன்னு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தவள என்னெல்லாமோ சொல்லி மைண்டெல்லாம் சேஞ்ச் பண்ணி அவளை குழப்பி மேரேஜ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துருக்க. இருந்தாலும் என்னால் தான் ஆர்வத்தை தாங்க முடியல, ஜெனி வெட்டிங் ட்ரெஸ்ஸில் எப்படி இருப்பான்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டாக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மேரேஜுகளுக்கு கூட நான் மாஃபியா கேர்ளாக தாண்டா வருவேனுங்கிற மாதிரி மாஃபியா லுக்லேயே ஜெனி வரண்ட பாட்டு
ச்சே, நான் என்னெல்லாமோ திங்க் பண்ணேன். ஒயிட் கலரில் அப்படி கவுன் போட்டு செம்ம மேரேஜ் லுக்கில் க்யூட்டான கேர்ளாக வருவான்னு பார்த்தா எப்போதுமே இந்த ஜெனி ரக்கட் கேர்ள் தானுங்கிற மாதிரியே வராளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜெனியை நோட் பண்ணி நம்ம லீ சேடானா நம்ம டேக்கி பயங்கரமாக சிரிப்பாகுது. ஸ்மைல் பண்ணபடி அதான் மேரேஜ் ஆகப்படுதில்ல ப்ரோ, ஃப்ரீ பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் ஆமாம் எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி மேரேஜ் ஆக போகுது ஹாப்பிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜெனியை நோட் பண்ணாம். டேக்கிட்ட கரெக்டாக ஜெனி வந்துட்டு எப்படி இருக்க உன்னோட சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏதோ கேங்ஸ்டர் மீட்டிங்க்கு கிளம்பி போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேக் கலாய்ப்பாரா அந்த மாதிரி கலாய்ச்சா, எனக்கு இதுதான் பிடிச்சிருந்துச்சி, ஏன் நல்லா இல்லையா அப்படிங்கிற மாதிரி லீயை நோட் பண்ணவும், செம மாசாக இருக்க ஜெனி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு, சரி சரி ஓகே இந்த மாதிரி 2 பேருமே பேசி டைட்டாக விஷ் பண்ணாதீங்க, மேரேஜுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையும் 1 by 1 பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேரேஜுக்கான ப்ராசஸ் எல்லாம் 1 by 1 அப்படி நடந்துட்டுருக்கு. ஜெனியும் லீயுமே ரிங்கை போட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி மேரேஜ் பண்ணோம் அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியானா நம்ம ஜொங்குக்கு தான், என்ன பேபி உன்னோட சிஸ்டரை செம்மையாக பிளாக்மெயில் பண்ணி மேரேஜ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கிட்ட நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசினோம். என்ன ஜொங்குக் பேசுகிறது தான் டீசெண்டாக பேசுகிறேன்னு பார்த்தா ஹேண்ட்ஸ் ஏன் டேட்டி பிடிச்ச ஹேண்ட்ஸ் மாதிரி ப்ளே ஆகுது, தள்ளி போடா இத்தனை பர்சன்ஸ் இங்கே இருக்குது சொல்லி ஏன்டா என்கிட்ட இப்படி ப்ளே பண்ணுற ஜொங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு அடித்தான். அதான் மேரேஜ் ஆன மூமெண்ட்டை பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஹாப்பியாக இருக்குது. ஏன் நம்ம 2 இருக்க மேரேஜ் ஆன டே அந்த மேரேஜ் மூமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு திங்க் ஆயிடுச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ என்னை ஃபர்கடாக மேரேஜ் பண்ண, இப்போ என்னை பிடிச்சி போயிட்டானே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரே ஃப்ளிட்டியாகவே நம்ம ஜொங்குக்கு பேசுகிறத கேட்டு டேக்கு ஃபேஸே ரெட் ஆயிடுச்சு. ஜொங்குக்கு லைட்டாக ஆக்ட் பண்ணபடி இந்த மாதிரிலாம் பேசாதடா, ஏன்டா இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுறாங்கிற மாதிரி ஜொங்குக்கு அடிச்சுட்டு இருப்பாரா. ஐயோ பேபியை ஷை ஆக்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு ஹக் பண்ணபடி இந்த ஹக்கை தான் நான் எதிர்பார்த்தேனுங்கிற மாதிரி திரும்பவும் ஃப்ளிட்டியாகவே பேசினோம். டேக்கி என்ன பண்ண ஏது பண்ண தெரியாமல் ஜொங்குக்கு விட்டு மூவ் ஆனாங்களாங்கிற மாதிரி ட்ரை பண்ணால், அதெல்லாம் முடியாது நீ தான் ரொம்ப ஷையாக இருக்கல்ல, இந்த மாதிரி என்னை ஹக் பண்ணபடி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கிரிப்பாக பிடிச்சான். அந்த பிளேஸில் நம்ம டேக்குக்கு இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கிற மூமெண்ட்டும் ஜானு மின்னு நேமோ நம்ம குக்கி கோபுரா எல்லாருமே ஒரே பிளேஸில் உட்காந்துருந்து கேக்கு ஜூஸை சாப்பிட்டபடி பார்த்தீங்களா ஆன்ட்டிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி குக்கி அவ்வளோ வரையும் பார்த்து பேசிட்டு அப்படியே கோபுராவை நோட் பண்ணால், இந்த கேக் ரொம்ப நல்லா இருக்கு நம்மளுக்கு, இந்த குக்கி அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கான் நமக்கு தருவானா அப்படிங்கிற மாதிரி கேக்கையை நோட் பண்ணால், குக்கி கேக்கில் உன்னோட டங்கு பட்டுச்சு ஹெட்டையே கட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கோபுரா போட்டு குக்கி திட்டு வரா. இந்த மாதிரி திட்டுனா என்னடா ஹெட்டையை கட் பண்ணுவேனுங்கிற அப்போ வைப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்னேக்கு நம்ம கோபுரா அப்படியே டங்கை வச்சு கேக்கை அப்படி லிக் பண்ணி எடுக்குமா, அந்த மாதிரி லிக் பண்ணி எடுத்தா என்ன திமிருண்டா இந்த மாதிரி பண்ணுவேனி அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கி எழுந்து கோபுராவை அடிக்க துரத்து வரா. இது என்னடா வம்பா போச்சு, ஒரு சின்ன பீஸ் கேக்கு சாப்பிட்டதுக்கு இப்படியாடா துரத்துவேன் அப்படிங்கிற மாதிரி கோபுரா இங்கிருந்து போனால் உனக்கு அதிகமாக திமிராகி போச்சு, இந்த மாதிரியாடா பண்ணுவேன் நீ எப்போ பார்த்தாலும் ஏன்டா என்கிட்டே ப்ராப்ளம் பண்ணுற, இன்னைக்கு பாரு உனக்கு கேக்காலே குளிக்க வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கோபுராவை கிரிப்பை பிடிச்சிருவாரு. ஏன் குக்கி இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுற, நான் உன்னோட ஹயாங்டா, இந்த மாதிரிலாம் பண்ணாதடா, உன் பிரதர் சிஸ்டருக்கெலாம் கேக்கை ஷேர் பண்ணுறல, எனக்கு ஒரு பீஸ் கொடுத்தா குறைஞ்சா போயிருவேன் நீ அப்படிங்கிற மாதிரி கோபுரா இந்த மாதிரி பேசினா, அப்போவே சொல்லிட்டேன் நீ ஒரு ஸ்னேக்கும் ஹியூமனும் எப்படிடா பிரதர்ஸ் ஆவாங்க, அதெல்லாம் ஆவாங்க ஒன்னாலடா அதை ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபுரம் இந்த மாதிரி ஃபைட் பண்ணால், திமிரு எந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, இப்போ பாரு ஒன்று அப்படியே பிடிச்சி முறுக்கி பெல்ட் ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபுரம் அப்படியே இடுப்பில் டபுள் மாதிரி கட்டுற மாதிரி இறுக்கி கட்டுறாரு. ஏண்டா டே என்னடா என்ன பாடாப்படுத்துகிறேன், நான் ஒன்றும் பெல்ட்டு கிடையாதுடா விட்றா அப்படிங்கிற மாதிரி கோபுரம் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணால், என்னை கடிக்க போறியா இரு என் மாம்கிட்டையும் டாடிட்டையும் சொல்கிறேனுங்கிற மாதிரி பயமுறுத்த வேற செய்கிறாரு. ஐயோ இந்த குக்கியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணேன்னு தெரியலையே, டே எனக்கு உடம்புலாம் வலிக்குதுடா அப்படிலாம் பிடிச்சி திருக்கட்டா, நான் பெல்ட்டு கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் கோபுரா கட்டுனா கரெக்டாக ஜாக்ஸி தான் குக்கிக்கிட்ட வந்துட்டு, சாரி குக்கி லேட் ஆயிடுச்சா என்ன, நான் வர்ற பிளேஸில் கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு அதான் லேட் ஆயிடுச்சு, ஃபங்க்ஷன் எண்டாயிருச்சோ, நீ தப்பாலாம் எடுத்துக்காட்டா அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸி பேசுவேன். ஒன்றும் இல்லை ஜாக்ஸி,
இப்போ என்ன மேரேஜ் ஆச்சு, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. என்னோட மாம்கிட்ட உனக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த கோப்ராவை கொஞ்சம் பனிஷ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாரி கோப்ரா பிடிச்சி திருக்குன்னா கோப்ரா ஜாக்ஸியை பாட்ட அடுத்த செகண்டு குக்கியோட டொமக்ஸ் கிட்ட அப்படி பெல்ட் மாதிரி சுருக்கி முறுக்கிருப்பார்ல, அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகி கரெக்டாக ஜாக்ஸியை அட்டாக் பண்ணுற மாதிரி போனால் என்ன தப்பிச்சு போறியா அப்படிங்கிற மாதிரி பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா இப்போ கூட ஜாக்ஸியை பற்றி ஹெவியாக முறைக்குது. இந்த பிளேஸில் உனக்கு என்னடி ஒர்க்குங்கிற மாதிரி கோவட்டில் முறைச்சான். நம்ம குக்கிட்டான் அங்கே என்ன பாருவேன், என்னடா நினச்சிட்ருக்கேன், என்ன நினச்சிட்ருக்கேன், அவள் என்னோடய ஃப்ரெண்ட், இந்த பிளேஸுக்கு நான் தான் இன்வைட் பண்ணியிருக்கேன். அமைதியாக வாழை சுருட்டிகிட்டு இருக்க, இல்லாட்டி வாழை கட் பண்ணிடுவேன். இன்றைக்கி கட் பண்ணி என்னோடய பிரதருக்கும் சிஸ்டருக்கும் அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கும் நீ தான் சூப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சூப் வைக்க போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம கோபுரம் அப்படி குக்கியை நோட் பண்ணால், ஆமாண்டா இன்றைக்கி ஸ்னேக் சூப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போவே உனக்கு கிச்சனில் கொண்டு போய் ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு அடைக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், குக்கியோட ஹேண்ட்ஸ்லேருந்து அப்படியே எப்படியும் நம்ம கோபுரம் தப்பிச்சுட்டு மாமா அங்கே பாருங்க வேணும் சூப் வைக்க போகிறேனுங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக டே வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். ஒரு வாரத்துக்கு தான் சொன்னேன், உடனே சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி என் மாமக்கிட்ட போயிட்டான் வர்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக குக்கி டேக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி பிடிச்சிருந்துங்கிற மாதிரி ரன் பண்ணப்படி வேண்டாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம டேக்குக்கு இப்படி ஹக் பண்ண பொசிஷனில் இருக்காங்களே அவங்கக்கிட்டேயே நம்ம கோபுரா டேக்குக்கோட ஹேண்ட்ஸுக்கே என்ன கோபுரா பேரண்ட்ஸ் 2 பேரும் க்ளோஸாக இருந்தால் குக்கியும் ஜானாவும் தான் பிரிக்க வருவாங்கன்னு பார்த்தேன். நீ கூடவா இந்த மாதிரி பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, நல்ல மோட்டில் இருக்கேனுங்கிற மாதிரி ஜொங்குக்கு நோட் பண்ணால் டேடு மாம் குக்கி என்ன சூப்பு வைக்கிறேனுங்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு ஹக் பண்ணிவிட்டு ஷையாக இருந்துட்டேடா என்னவா அப்படி சொன்னானா அப்படிங்கிற மாதிரி திரும்ப வரா. ஆமாம் கோப்ரா போய் சொல்கிறான் அப்படிங்கிற மாரி நம்ம குக்கி சொல்லவும், இல்லை என்னோடய வாழெல்லாம் கட் பண்ணி இன்றைக்கி எல்லாருக்குமே என்னை வச்சு தான் சூப் பண்ண போகிறானா, எல்லாருக்கும் கொடுப்பானா, என்னை கில் பண்ணுறேனுங்கிறான் அப்படிங்கிற மாதிரி திரும்பி வர நம்ம கோப்ரா அழுது இந்த மாதிரி அழுதா பாட்டியா என்ன மாதிரி சிம்படி க்ரியேட் பண்ணுற மாதிரி ட்ராமா பண்ணுறான், இதுக்காண்டி உன்னை சூப் வைப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம குக்கி கோபுரா பட்டு கட்டுனா என்ன மாதிரிடா பேசுடா அவன் ஹயாங்டானுங்கிற மாதிரி குக்கியோட காட்டை பிடிச்சிட்டு இருக்குன்னா மாமா அவன்லாம் ஹயாங் கிடையாது மாமா ஸ்னேக் மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபுரா நீ டேடோட ஆன்சர்லேருந்து கீழே இறங்கும் உனக்கு இருக்கு பேர் அப்படிங்கிற மாதிரி கட்டுனா கோபுராட்டான் நம்ம குக்கியெல்லாம் பாட்டு டீச் பண்ணிட்டு ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி டேடு மாமோட சப்போர்ட் எனக்கு மட்டும்தான் என்னையும் சூப் வைப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கோபுராவே பயங்கரமாக கலாக்கிடு டீச் பண்ணுது இந்த மாதிரி பண்ணால் காண்டாகி டக்குன்னு விட்டு மூவ் பண்ணி கோபுராவை ஜங்கு கூட ஆன்சர்லேருந்து டக்குன்னு பிடிங்கிருவார். என்ன திமிர் இருந்தால் என்னையை கலாய்ப்பேன் வடி வா உனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து குக்கிட்டு போனோம். என்ன இப்படி விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவன் ஒன்றும் பண்ண மாட்டான் நீ சும்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கியும் கோபுராவும் நோட் பண்ணால் என்னை ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் நீ தான் கஷ்டப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி கோபுரா செல்லம் அதெல்லாம் நாங்கள் கஷ்டமே பட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கோபுரா கிட்ட க்ளோஸாக நம்ம கோபுரா ஆசைப்பட்டு ஒரு கேக் இருக்கும்ல அதை அப்படியே எடுத்து ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே கோபுராவுக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. ஏன்டா கேக்கு கேட்டேன்னுக்கிட்டு என்ன கொடுமைப்படுத்துறியா அப்படிங்கிற மாதிரி கோபுரா குக்கி நோட் பண்ணால் ஐயா பவனுக்கு கொடுத்தா அப்போ கூட கலாய்க்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி இவங்க எப்போது ஃபைட் பண்ணுற மாதிரி அந்த ஃபைட்டு கண்டினியூ ஆகிட்டு இருந்தோம். இந்த மூமெண்ட்டை நம்ம டேக்குக்கு நோட் பண்ணபடி எல்லாருமே தன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பர்சன்ஸுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு ஹேக் பண்ணபடி எல்லா ப்ராப்ளமும் எப்படியோ எண்டாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நம்மகிட்டே ஹாப்பியான அடே பிளேஸ்குள்ள தான் ஜாக்ஸி இந்த மொத்த மூமெண்ட்டையும் நோட் பண்ணபடி அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிறான். இந்த மாதிரி பாய்ஸஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற இந்த மூமெண்ட்டோட குக்கியும் நம்ம கோபுராவும் ப்ளே பண்ணிகிட்ருக்க இந்த மூமெண்ட்டோட ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த எஃப்எஃப்பை நான் எண்ட் பண்ணுறேன். எப்படி இருக்குங்கிறத ஃபுல்லாக கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.